பெரியார் எதிரி ஆயிட்டாருன்னு சொன்னேன். பிஜேபி போட மாட்டாங்க, போட வைக்கிறதுக்காக வேண்டி இதன் மூலம் முஸ்லீம் ஓட்டை பெறுவதாக இருந்தால் பெரியார் எதிரியா காட்டினா அதிமுக எதிரி, திமுக எதிரி, திராவிட கழகம் எல்லாம் முஸ்லீமுக்கு எதிரின்னு வந்துடும். எல்லாம் எதிரியாக வந்தால் இவர் தான் நமக்கு நிற்கிறாரு அப்படின்னு காட்டுவதற்குத்தான் இந்த இதை எடுத்து போடுறார். இந்த ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம் வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத நம்ம தலையிட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இவர் வெறுப்பு விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஓட்டு அறுவடைக்கு முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்த பார்க்குறாரு. அது இந்த எலெக்ஷன் நேரத்தில், இடைத்தேர்தல் நேரத்தில் இதை சொல்வதன் மூலமாக முஸ்லீம்களுடைய வாக்குகளை எல்லாம் நம்ம பக்கம் திருப்பிடலாம். பெரியார் இப்படி ஒரு எதிரியா, இவர் தான் நமக்கு உள்ள ஆளா அப்படி காட்டுறாங்களாம். ஒரு மக்கள்கிட்ட பேச வரும் பொழுது, உரையாட வரும் பொழுது, செய்தியாளர் சந்திக்க வரும் பொழுது அந்த இடத்துலையும் போதையோடு வர போதை இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லாமல் போதையில் வந்து நின்று கொண்டு அந்த போதைக்காரன் தடுமாறுற மாதிரி தடுமாறு வாய் குளறி பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தலைவனுக்கு ஒரு ஏற்ற பொதுவான மக்களாவது இவரை ஏற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. பெரியார்னா ஆன்டி பிராமின்ங்கிறது போய் ஆன்டி முஸ்லீம் தான் பெரியார். ஆன்டி முஸ்லீம் தான் பெரியாருங்கிற மாதிரி அதை சிதைக்கும் பொழுது தான் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம் வைக்கிறாருங்கிற அடிப்படையில் நம்ம அதை பற்றி பேச வேண்டி வருது. அதனால வந்து பெரியார் வந்து இறுதி காலத்தில் எதிரியாக இருந்ததே கிடையாது. ரொம்ப நண்பர்களாக பெரியாருடைய இயக்கத்தில் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. நாகூர் அனிஃபாவெல்லாம் ரொம்ப மதிப்பார். அவர் நாகூர் அனிஃபா ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே பெரியார் மேடையில ஏறி பாடுவாருன்னா இருக்குது. அவர் அப்போ அது ஒதுக்கக்கூடிய நிலை இருந்துச்சுங்கிற உண்மை. காகிதம் இழுத்தவர்கள் மரணத்தின் போது கதறி எழுதாரு பெரியாருங்கிறது தானே. அப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருந்திருக்காரு. அது மாதிரிலாம் இருந்திருக்காரு. இப்படி ஒரு தலைவரை இழந்துட்டோமேன்னு சொல்லி அப்ப அவரும் வயதானவர். அது மாதிரி உள்ள விஷயம் அது ஒன்றாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து பெரியாரையும் ஏற்பேன், இங்கே குலதெய்வத்தையும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிறார். குலதெய்வம்ங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு குலதெய்வத்தை ஏற்க வேண்டும்னு சொல்வாரே. ஆனால் எங்களை வந்து குலதெய்வம் இல்லாத ஒரு சமுதாயத்தை குலதெய்வத்தை வழிபடுவதற்கு அழைக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை சொல்றார். அதே மாதிரி தமிழர் அரசியலுக்குள்ள முஸ்லீமை வளர்க்கிறார் அவர். தமிழர் அரசியலுக்குள்ள முஸ்லீம் கிடையாது. தமிழர் அரசியல்னா குலதெய்வத்தை ஏற்றுக்கோ அப்படிதான் அப்படின்னு கொண்டு வர்றார். அது மாதிரி வந்து இஸ்லாம் வந்து நம்ம மதம் அல்ல, வீர இப்படி சொல்றாரு. இஸ்லாம் நம்ம மதம் கிடையாது, கிறிஸ்துவம் நம்ம மதம் கிடையாது, நம்ம மதம் வீர சைவம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியே மதம்னு சொல்றாரு. அந்த கட்சி எது, நான் அந்த கட்சியில் இருக்கிறேன், நான் அதை பின்பற்றுறேன்னு சொன்னால் அது ஒரு விஷயம். இப்போ ஸ்டாலின் வந்து பெரியார் கொள்கை இருப்பார், ஒரு மனைவி போய் கும்பிடுவாங்க, சாமி கும்பிடு, அப்படி இருந்தால் அது ஒரு கணக்கு. இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கட்சியின் கொள்கையாக சொல்கிறாரு நம்முடைய மதம் வீர சைவம்ங்கிறார். அப்போ வீர சைவம்னா என்ன? முருகனை முப்பாட்டனா ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் வீர சைவம். அவர் காவடி எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நடத்துவது, அதுதான் எங்களுடைய கொள்கை. இஸ்லாம் அல்ல, கிறிஸ்துவம் அல்லங்கிறார். அப்போ ஒரு முஸ்லீமை எப்படி நீ அழைக்கலாம்? முஸ்லீம் திமுக, அதிமுக, பாமக, பிசிக யாரும் இப்படி ஒரு கிளாஸ் யாருமே சொன்னது கிடையாது. பிஜேபி கூட பச்சையா சொன்னது கிடையாது. அதனால பிஜேபி முஸ்லீம் விங் வச்சிருக்காங்க. முஸ்லீம் மோர்ச்சான்னு ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்சுன்னு வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க முஸ்லீம் மஞ்சு அவங்க வச்சிருக்காங்க. அவங்களாவது பரவாயில்லை. இவன் என்ன செய்யறான்னா முஸ்லீமை ஒதுக்கி சந்தேகத்தோட உள்ள வச்சுக்க, நடிச்சுக்க, ஏமாத்திக்கன்னு சொல்லிட்டு அதன்படி அவர் வாங்க பாய் என்று சொல்லிக்கிட்டே கழுத்தறுத்துரு, அப்போ இஸ்லாமியத்தை விட்டு வெளியேற்றிரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீம்களை மதமாற அழைச்சது ஒன்றாச்சா. அது மாதிரி வந்து முஸ்லீம்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள்ங்கிறார். ஆமா, இல்ல திமுக ஓட்டு போற முஸ்லீம்கள் சாத்தானின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவரும் பாவிகள்னு சொல்றாரு, சாத்தானின் பிள்ளைங்கிறார். அது எப்போ சொல்றாரு? மணிப்பூருடைய ஒரு இதுக்கு போராட்டம் நடக்குது. மணிப்பூரில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான அந்த கிறிஸ்தவ பெண்கள் அதுக்கு எதிரான ஒரு இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. மணிப்பூரில் உள்ளது பேசுகிறதா இருந்தால் பிஜேபியை தான் கண்டிக்கணும், அந்த சம்பவத்தையாவது பேசணும். அதில் பேசின உழவுக்கு என்ன காரணம், மணிப்பூருக்கு என்ன காரணம்? எல்லாம் அந்த 18% பேர் நீங்கள் ஓட்டு போட்டதான் காரணம். நீங்கள் தான் முஸ்லீம் கிறிஸ்துவன் தான் ஓட்டு போட்டவங்களை உட்கார வச்சுவிட்டீங்க, அவன் எவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உத்தமர் மாதிரியும் அவங்க எல்லாம் மகா கெட்டவர் மாதிரியும் காட்டி அதனால அவங்க சாத்தானின் பிள்ளைகளாக எவ்வளோ ஆண்டாச்சுங்கிறார். இவர் பண்ண அளவுக்கு ஊழல் அவங்க யாருமே பண்ணது கிடையாது. ஊழல்னு பேசுகிறாரு. ஊழல் அராஜகம் பண்ணக்கூடியவங்களை ஆதரிக்கிறாங்கன்னா ஊழலுக்காக ஆதரிக்கிறாங்க. இருக்கிறதுல வேறு வழி இல்லைன்னு ஒரு கட்சி ஆதரிக்கிறாங்க. 100% சரியான கட்சின்னு யாரையுமே ஆதரிக்கிறது கிடையாது.
இது இருக்கிறதுல சரி இல்லதில் இவங்க கொஞ்சம் பரவாயில்லைன்னு ஆதரிக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவன் ஊழல் பண்ணுறான், லஞ்சம் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படிப்பட்டவனை நீ எப்படி ஆதரிக்கலாமா, உன்னுடைய இஸ்லாம் அதை அனுமதிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் இவர் எந்த பதவியும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வாழ்க்கை எப்படி வந்துச்சு? இவர் ஊழலை பேசுகிறாருன்னா இவர் எந்த பதவியும் கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இவருடைய கட்சிக்காரங்க இல்லை. புலம்பெயர் தமிழர்கள் பணம் தர்றாங்க, அவங்கள்ட்ட வாங்கி தான் செய்கிறாரு. அந்த பணத்தை முறையாக அந்த செயற்குழு பொதுக்குழுவை வச்சு தணிக்கை பண்ணி கணக்கு காட்டினாருன்னா இதுவும் கிடையாது. அவருக்கு தான் கொடுக்க அந்த நிதி அவர் இஷ்டப்படி கையாளலாம்னு ஒருத்தர் நிதியை ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறாரு, கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்னு வச்சிருக்கிறாரு. இதர ஒருங்கிணைப்பாளர்களுக்கு சொல்லாமலேயே கணக்கு காட்டாமலேயே இவர் தான் அதை கையாளுறாரு. எவ்வளோ வந்துச்சுங்கிறது அந்த கட்சியில் உள்ள யாருக்கும் தெரியாது. வழங்குதா, நெருக்கமாக இருக்கிற யாருக்கும் கூட அவர் சொல்ல மாட்டார். அப்போ திரள் நிதிங்கிற பேரில் இவரை நம்பி அனுப்புகிறாங்க, இவரே செலவு பண்ணுறாருல. இதுக்கு மிஞ்சின ஊழல் என்ன இருக்குது? சீமான்கிற ஒரு ஆள் தனியாக காரில் போகிறதுக்கு பங்களாவில் போகிறதுக்கு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு தமிழ் தேசிய அமைப்பார்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணத்தில் எல்லாருக்கும் தானே உரிமை இருக்கிறது. என்ன வந்துச்சு தெரியணுமா இல்லையா? இவர் பண்ணுறது தான் பெரிய ஊழலாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஊழல். அது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எதிராகலாம் இவர் போராட்டம் பண்ண மாட்டார். அந்த ஸ்டெர்லைட்டு எல்லாம் நடந்துச்சுல தூத்துக்குடியில், அவன்கிட்டலாம் போய் காசை வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்க போராட்டத்தில் கலந்துக்கிற மாட்டாங்க. அதான் அந்த விஷயத்தை மிரட்டி அந்த நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கி கொண்டு ஒதுங்கி போராட்டமே முதலாளிகிட்ட பேரம் பேசுறதுக்கு அறிவிப்பாங்க, நடத்த மாட்டாங்க. போராட்டம் நடத்துனது கிடையாது. அந்த நடத்துகிற போராட்டத்தில் போய் தலையை கொடுத்து காட்டிக்கிடுவாங்க, நான் வந்தேன்னு காட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ இவருடைய இது பூராமே அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் பணத்தை வாங்குவதும் அந்த மாதிரி சம்பாதிப்பது இதுதானே ஊழல்ங்கிறது. ஊழலுக்கு நிகர அவர் தான். அது இவ்வளோ பெரிய கார் எப்படி வந்துச்சுன்னா அவர் கணக்கு காட்டுவாரா? பொது வாழ்க்கையில் வந்தால் கணக்கு காட்டணும்ல. நீ உழைச்சி சம்பாதிக்கலை, நான் பிச்சைக்காரன் வர சொல்கிறாரு, நான் பிச்சை எடுத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் சுந்தர் சீட்டை கேட்பேன் 1 லட்சம் கொடுத்து விடுவார், கமலஹாசன்கிட்ட கேட்பேன் கொடுத்து விடுவார்னு அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ நான் ஒவ்வொருத்தட்டே பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவருக்கு இவ்வளோ புது புது கார்களாக வாங்குறாரு, வெளிநாட்டு சொகுசு கார்கள்லாம் வாங்குறாரு. அவருக்கு கூட பவுன்சர்கள்னு வரக்கூடியதை ஒரு 25 பேர் எப்போவுமே வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். 25 பேருக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பணம் வேணும்? அந்த பணம் ஏது, எங்கேருந்து வந்துச்சு, அதனுடைய வரவு செலவு என்ன யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ இதான ஊழல்ங்கிறது. நீ ஆட்சியில் இல்லாமல் இருக்கும்போது இப்படி பண்ணா உனக்கு ஆட்சியில் உட்கார வச்சா என்ன ஆகும்? அதனால கட்சிக்காரன் ஊழல் பண்ணிட்டு அவனை போய் நீங்கள் ஆதரிக்கிறீன்னு முஸ்லீமுக்கு என்ன செய்கிறாரு? உங்கள் நபிகள் நாயகம் இப்படி சொன்னாரா அப்படின்னு போதனை பண்ணுறாரு. நபிகள் நாயகம் இப்படி சிலை வணங்க சொன்னாரா? நபிகள் நாயகம் இது தமிழில் பேரை வச்சுக்கன்னு சொன்னாரா? நபிகள் நாயகம் ஒரு தனி இடுகாடு அமைச்சிட்டு போன்னு சொன்னாரா? அழைக்கிறது முருகன் சொன்னார், முப்பாட்ட முருகன் சொன்னாரா? அப்போ நபிகள் நாயகத்தை இழுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இஸ்லாமியர்களை தவறான வழிக்கு அழைக்கிறார். அதை ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதை வழிபாட்டில் மொழி மாறணுங்கிறார். அதை வழிபாட்டில் எங்களுக்கு தொழுகைன்னு இருக்குது. தொழுகையில் அந்த தொழுகைங்கிற அந்த முறையை நாங்கள் நபி சொன்னபடி தான் நாங்கள் செய்யணும். அவருக்கு அரபி தெரிஞ்சதுனால அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி நாங்கள் தொழுகை நடத்துவோம். தொழுகை முடிஞ்ச பிறகு அவர்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்தல்னு ஒன்று இருக்குது. அது அவங்கவுங்க பாஷையில் கேட்டுக்கலாம். தொழுகை முடிஞ்ச தொழுகைங்கிற ஒரு 5 நிமிஷம் நடக்கும். அந்த தொழுகை நடந்து முடிந்த 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட நடக்கும். 2 ரக்காத் தொழுகை 4 ரக்காத் தொழுகைம்பாங்க. அந்த 2 நிமிடம் 5 நிமிடத்தில் அந்த தொழுகை முடிஞ்சிடும். தொழுகை முடிஞ்ச பிறகு ஒவ்வொருவரும் தொழுதவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலேயே இறைவன்கிட்ட பேசிக்கலாம், உரையாடலாம். தமிழில் கேட்கறது தமிழில் கேட்கலாம். ஆமாம், அது எந்த பாஷையில் வேணாலும் கேட்கலாம். அவர் ஒரு பாஷை தாய்மொழி. ஆமாம். ஆனால் அந்த வணக்க முறைகளை மாற்றக்கூடாதுங்கிறோம். ஏன்னா உலகம் பூரா ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி. இப்போ பாங்கு அரபியில் சொல்கிறாங்கல்ல, அரபி சிறந்ததுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறது இல்லை. ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டுக்காரங்க வர்றான்னு சொன்னால் இந்த பாங்கு சத்தம் கேட்டால் இங்கே ஒரு பள்ளி இருக்குது, நம்ம அது இங்கிலீஷில் சொன்னோம்னா தமிழில் சொன்னால் தெலுங்கு முஸ்லீமுக்கு புரியாது. எல்லாருக்கும் புரியணுமாக இருந்தால் ஒரு சர்வதேச மதம்னு ஆகும்போது தமிழ்நாடு அரபி உலகத்துல உயர்ந்த மொழிலாம் கிடையாது, அது கிடையவே கிடையாதுட்டாங்க நபிகள் நாயகம். இறுதி உரை தாய்மொழி தான் சிறந்தது, அவங்களுக்கு தாய்மொழி தான் சிறந்தது, அது கூட சிறந்தது இல்லைன்ட்டாங்க. எதுவுமே உலகத்துல ஏற்றத்தாழ மொழி என்பது ஒரு பேசுவதற்கு உதவுற ஒரு கருவி, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய ஒரு கருவி தானே தவிர எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதனை விட சிறந்த அரபியல் தான் அந்த மொழிவெறியில் கூடும் நாள்க. அதில் பிறந்தவர் சொல்றார், அந்த மொழிவெறி சமுதாயத்தில் பிறந்த முகமது நபி அவருடைய கடைசி உரைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த கடைசி உரையில் அவர் சொன்ன போதனை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு அரபியும் வேற மொழி பேசுபவனை விட சிறந்தவன் கிடையாது, எந்த வேற மொழி பேசுகிறவனும் அரபியனை விட சிறந்தவன் கிடையாது. சிறந்தவன் என்பது இரையச்சமுடைய வாழ்க்கை தான். எவன் ஒழுங்காக வாழ்கிறானோ அவன் தான் சிறந்தவனே தவிர இந்த மொழி இந்த இனம் இன்ன சாதிங்கிற வகையில் உயர் வராதுங்கிறது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு.
அப்போ என்ன செய்கிறாருன்னா இவர் இந்த பாங்கெல்லாம் மாற்றணுங்கிறார். என்ன செய்கிறாருன்னா வழிபாட்டு முறையெல்லாம் அதை தமிழ் மொழியில் மாற்றணும் அப்படிங்கிறாரு. தமிழ் மொழியில் மாற்றணும்னு சொன்னாலே எங்க இஸ்லாம் தன்னால அழிக்கப்படும். அந்த இதை சமஸ்கிருத எதிர்ப்புல ஒரு காமிக்கல. இவரே சமஸ்கிருதம் தான் பண்றாரு. அந்த அளவுக்கு தமிழ் பற்று இருக்கிற மாதிரி இவரே சமஸ்கிருதத்துல பிறந்த நாள்லாம் கொண்டாடுறாரு, பூஜை செஞ்சிருக்கிறாரு. பையன் பார்ப்பனரை வச்சு செஞ்சிருக்காரு. தராசுல வச்சு இடைக்கீட கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் பார்ப்பன மந்திரம் தான் ஓதப்படுது. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சு கொண்டு எங்களை என்ன செய்யறாருன்னு கேட்டா வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யறாரு. வழிபாட்டுல மொழி மாறினா தான் வந்து நிலம் மாறும்ங்கிறாரு. மொழி மாறணுமா, அந்த வழிபாட்டில் மொழி மாறணும்னா என்ன, நாங்கள் தான் அரபு மொழியில் சில இதுகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதுதான் மாற்றணுங்கிறார். மொழி மாறணுன்ற ஒரு விஷயத்த பேசுகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பிராமணர்களை பற்றி வருது. உங்களை வச்சே மையமாக வைக்கலாம். பிராமணர்கள் அதில் எதில் வருவாங்க அப்படின்ட்டு நீங்களே அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இமெயின்டியில் இருக்கும்போது அந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அதில் பல அற்புதமான வாதங்களை நீங்களே எடுத்து வைக்கிறீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் தந்திருக்கேன். அதில் என்ன கேட்குறீங்கன்னு கேட்டால் அவங்க நாங்கள் தனி இனம்னு சொல்லிடுறாங்க, மக்களோட ஒட்டுறது கிடையாது, அவங்க தனி பாஷை பேசுகிறாங்க, அவங்க ஆரிய வம்சத்தில் உள்ளவங்க, அவங்கள எப்படி நீங்கள் தமிழர்கள்னு ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வளைச்சி கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா நானும் அவரை விட்டால் யார் அவங்களுக்கு இருக்கிறா அப்படிங்கிறார். அவங்கள எல்லாரும் கை விட்டா யார் இருக்கிறாங்கிறாரு. இப்ப நீங்க வந்து பார்ப்பனர்கள் பிராமணர்கள் வந்து தமிழ் பார்ப்பனர்கள் கன்னட தெலுங்கு பார்ப்பனர்கள் வேற அப்படின்னு பகுத்து பாக்குறீங்களா? இல்ல, தமிழ் பிராமணர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் பிராமணர்களினுடைய இதை வந்து நாம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம். அப்ப அதனால அவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யார் தான் ஆதரிப்பு? இல்ல அப்படி இல்லை. அதாவது சிலருடைய கருத்து, அதாவது சில பார்ப்பன அறிஞர் வரலாற்று ஆசிரியர்களே எழுதி வைத்தபடி வந்து ஆரியர் வெர்சஸ் தமிழர் அப்படிங்கிற போராட்டம் தான் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நடந்திருக்கு. அதாவது தமிழருங்கிற ஒரு இனம் தான் இன்னைக்கு பல்வேறு இனங்களா வேறு ஒரு மொழியா மறிவி இருக்கு. அது காரணம் ஆரி வந்து உலகம் இருக்குது. கருத்தியலா அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு நாடாருக்கும் தேவரும் ஒரே இனம், ஆனா அவங்க சாதியா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது வேற தேசிய இனம். பார்ப்பனருங்கிறது வேற தேசிய இனம், தமிழருங்கிறது வேற தேசிய இனம். இது இரண்டு வேறுபாட்டும் வேற, தமிழருக்குள்ள இருக்கிற வேறுபாடு வேறங்கிறது அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க பார்ப்பனர்களும் தமிழ் தேசிய இனத்தில் ஒண்ணுன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை, அந்த பார்வையை தான் கேட்கறேன். நீங்க ஆரியர் திராவிடருங்கிறது நீங்க பிரிச்சு 3000 ஆண்டுகளா அவங்க இங்க வந்து இருக்கிறான், தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறான். பிள்ளைகள் வந்து எல்லாரையும் நேசித்து நிக்கிறதா மாண்பு, எல்லாரையும் தமிழர்கள் அவர்கள் நேசிச்சுதான் இருக்காங்க. பிரச்சனை வந்து பிளவு மனிதர்மம் நால்வர்ணன் உருவாக்குனது யாருங்கிறதா உங்க பிரச்சனை. இப்ப நீங்க நீங்களே ரொம்ப நீங்க சொன்ன உருவாக்குனதை நான் மறுக்கல. இப்ப நானே 4 வர்ணாசிரம தர்மத்தை படைச்சேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றதா பகவத்கீதை சொல்லுது. இனி நானே நினைச்சாலும் அதை மாத்த முடியாதுன்னு அடுத்த வரியும் சொல்லிடுறாரு. அதனால வந்து ஒரு இன ஆதிக்கத்தை நான் எதிர்க்கிறேனே ஒழிய, ஒரு பேரினவாத வெறியை எதிர்க்கிறேனே ஒழிய, ஒட்டுமொத்தமா மக்களை நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க நம்ம தகப்பை நம்ம ரத்தத்தை இருக்கணும், நம்ம தலைவன் நம்ம இனத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம இனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பனர்கள் வராங்களான்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வர்றாங்க தானே, நீங்க அப்படித்தானே பாக்கணும். அவங்கதான் தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட ஒரு இனமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல வந்து இந்த பாண்டேட்ட ஒரு இன்டர்வியூ நடத்தும் பொழுது பாண்டே இதை கேட்பாரு, பிராமணர்களை நீங்க ஏத்துக்கிறீங்க, முஸ்லீமா இருந்துகிட்டு உருது பேசுனாங்கிறதுக்காக இங்க இருக்கிறான், தமிழும் பேசுறான், தமிழா தான் இருக்கிறான், வீட்டுக்குள்ள உருது பேசிக்கிறோம். உருது முஸ்லீம்கள் யாருக்குமே உருது படிக்க தெரியாதுங்க. உருது முஸ்லீம்ங்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எழுத்துல வந்து உருதை பேண பாதுகாக்கலவங்க, மொழியில வீட்டுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது தமிழ் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கிறாங்க, தமிழ் தான் வாசிக்க தெரியும், உருது வாசிக்க தெரியாது. எனக்கு கூட உருது வாசிக்க தெரியும், நான் படித்ததுனால. ஆனால் உருது பேசுகிற முஸ்லீமுக்கு தெரியும். நான் உருது முஸ்லீம் இல்லை, ஆனால் நான் உருது படித்ததுனால எனக்கு வாசிக்க தெரியும். ஆனால் உருது முஸ்லீம்களுக்கு வாசிக்க தெரியாது. திருச்சியில் முஸ்லீம் உருது பேசுவாங்க, ஒரு உருது புஸ்தகத்தை கொடுத்து வாசிங்கன்னா வாசிக்கலாம் தெரியாதுங்க, பேசத்தான் தெரியுங்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு அந்த மொழியை கை கழுவி தமிழ் தான் எங்கள் வாழ்க்கைன்னு மாறிட்டாங்க. அவர்களே நான் தமிழன், நான் பைத்தியக்காரனா இருக்கணுங்கிறார். இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ப்பனர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டு. அப்படி இல்லை, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்க. தமிழ் தானே பேசுறான். அவன் வந்து 3000 ஆண்டுகளா தமிழ் பேசி என்னோட இருக்கான். பார்ப்பனியம் தனியா இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்கிறாரா சீமான்? அப்படி சொல்ல முடியாது தம்பி. இந்த மதத்தை வச்சு ஒரு இதை வச்சு, சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். அது சொல்லுங்க, வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தானுக்கு தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க.
அந்த உருது பேசுகிற முஸ்லீம்களே நான் தமிழன் என்று சொன்னால் நான் பைத்தியக்காரனாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அந்த ரங்கராஜ் பாண்டேயுடைய பேட்டியில் அவர் சொல்கிறார். அப்போ வந்து முஸ்லீம்களை வந்து தமிழராக ஏற்றுக்கிற மாட்டார். தமிழே பேசினாலும் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் தமிழர் என்பதற்கு ஒரு வச்சுக்கிற அளவுகோலே ஒரு சரி கிடையாது. தமிழ்ங்கிறது ஒரு மொழின்னா அதை பேசினா தான் அவன் தமிழன். தமிழ்ங்கிறது ஜாதி மாதிரி ஒட்டிக்கிட்டு வர்றது இல்லை. ஆமாம், செட்டியார்னா செட்டியார் மகன் செட்டியார், அது ஒரு தன்மை கிடையாது. அதனால பிறப்புல தான் அது வரும். ஜாதி வந்து பிறப்புல வரும், மொழி பிறப்புல வருமா? ஒருத்தன் தமிழனுக்கு பிறந்த தமிழ் பேசிடுவானா? அவன் கற்றா தான் பேசுவான். தமிழன் அல்லாதனுக்கு பிறந்தவன் தமிழ் பேசுவான். வீரமா முனிவரை வந்து தமிழரா இல்லையா? அவர் தமிழ் தானே பேசினார், தமிழுக்கு தானே தொண்டாட்டினார். அப்போ தமிழுக்கு தொண்டாட்டியவர்களை எல்லாம் தமிழர் இல்லைங்கிறார். இப்போ பெரியார் தமிழரான்னு கேட்டிங்கன்னா நாமளும் அவரை தமிழர் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவர் வந்து குடியரசுங்கிற பத்திரிகையை வந்து தெலுங்கில் நடத்தலை, கன்னடத்தில் நடத்தலை, தமிழுக்கு தான் நடத்துகிறார். போராட்டம் தமிழ்நாடு தான் செஞ்சார். தமிழ்நாட்டு நடத்தினார், தமிழில் நடத்தினார். அவருடைய எல்லா விதமான போராட்டங்களும் எல்லாமே தமிழில் வழிபாடுன்னு தான் கோரிக்கை வச்சார். கன்னடத்தில் வழிபாடு, தெலுங்கில் வழிபாடுன்னு ஒரு கோரிக்கை வைக்கலை. அதாவது தமிழ் என்று சொன்னால் அந்த மொழியை ஏற்றுக்கொண்டா அவங்க தமிழ் தான். அதான் தமிழ்னு பேசுவதாவது மொழி அடிப்படையில் பிரிப்பதாக இருந்தால் அந்த மொழி அவனுக்கு தெரியணும், அதை அவன் பேசணும், அவன் தமிழன்னு சொல்லணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தமிழனுக்கு பிறந்துருவானா, வெளிநாட்டுக்கு போயிடுவானா, தமிழே மறந்துடுவானா, அவன் தமிழனா? தமிழனுக்கு பிறந்துட்டு அமெரிக்காவில் போய் அவன் அந்த இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு அவன் பிள்ளைகளெல்லாம் ஆங்கில இதில் கல்வி படிக்க வச்சு ஒரு சமுதாயமாக மாறி போயிட்டான். அவனை தமிழனுங்கிறாங்க. எப்படி அவன் தமிழன்? அவன் தமிழன் வேணான்னு போயிட்டானே. அப்போ இவர் வந்து தமிழ் தேசியம்னு பேசுகிறது எதுக்கு பேசுகிறாருன்னா பெரியாரை ஒழிக்கிறதுக்காக தான் பேசுகிறார். உண்மையான தமிழ் உணர்வோ தமிழர் கிடையாது. அந்த வாதத்தின் பட்சிகள்னா இவர் தமிழர் கிடையாது தானே அப்படி பேசுவோம். இதை யாருமே அழுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதுதான் உன்னுடைய கொள்கை. இவர் மலையாளிங்கிறாங்க. 100% இவர்கிட்டயே ஒரு நெறியாளர் கேட்பார், உங்களுக்கு ஒரு பாட்டுன்னு இருப்பார்ல, அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பார். அது வந்து அந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கேன் பென்ட்ரைவில். அது வந்து பாரு, இல்லை உங்களுக்கு தகப்பனுக்கு ஒரு தகப்பன் இருப்பார்ல, அவருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபும்பார். யாக்கோபுண்டா என்னது? கிறிஸ்துவருடைய பேர். யாக்கோபுண்டா அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு நல்லடியார் ஒருத்தர் இருந்திருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் இஸ்ராயல்பாங்க. யாக்கோப்பின் கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள். யாக்கோபு தான் இஸ்ராயல்ங்கிறது. பழைய ஏற்பாடு ஃபுல்லா அதான வருதுல. அந்த உங்க பாட்டனார் பேர் யாக்கோபுங்கிறார். அப்ப யாக்கோபுடைய வந்து இப்படி தமிழரா இருப்பார் இவர். அவர் கிறிஸ்துவர், யாக்கோபுங்கிறவர். அவர் மலையாளி. இத்தனைக்கு சொல்ல போனா மலையாளி. தமிழர் கிறிஸ்தவரா இருக்கலாம், மொழி தமிழா ஏற்றுக்கொண்ட மார்க்கம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவர் மலையாளின்னு சொல்றாங்க. மலையாளி யாக்கோபு மலையாளத்துக்காரர், அவர் கேரளாக்காரர். அது மாதிரி வந்து இவர் வந்து தமிழில் தான் பேர் வைக்கணுன்றது இப்போ சொல்கிறார்ல. இவர் அந்த பிறப்பின் அடிப்படையில் அது வரும் என்று சொன்னால் நீங்கள் வந்து செபாஸ்டியன் தானே அவங்க தாப்பனார் பேர். அவர் வாக்காளர் அட்டையில் அந்த படம்லாம் நான் போட்டிருக்கிறேன். அந்த ஊருடைய வாக்காளர் அட்டை இருக்கும்ல, வாக்காளர் அட்டையில் அந்த வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியலை இவருடைய இது 19ஆம் நம்பர் வீடு, அந்த வீட்டில் உள்ள நம்பர்கள்லாம் போட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயே என்ன வருதுன்னா செபாஸ்டியன் மகன் சைமனு, செபாஸ்டியன் மகன் அண்ணந்தவி பேர்லாம் வருது. அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் வாக்காளர் இருக்கு போடும்போது இவருடைய தகப்பனாரை பற்றி செபாஸ்டியன் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு கனடாவில் கைது செய்யப்பட்டார்ல, கைது செய்யப்பட்டதை பற்றி அன்றைக்கு வந்த இப்போ அந்த கன்னட பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகளில், இந்து பத்திரிகைலாம் வந்த செய்தி என்ன வருதுன்னு கேட்டால் செபாஸ்டியன் மகன் சைமன் கைது செய்யப்பட்டார்னு தான் வருது. ஏன்னா பாஸ்போர்ட்டில் சைமன் தான் இருக்குது, செபாஸ்டியன் தான் தகப்பன் பேராக இருக்கிறது. பாஸ்போர்ட்டை வச்சு தான் பேசுவாங்க. அப்போ இவர் தமிழன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் மலையாள பாரம்பரியத்தில் வந்து குடியேறினவங்க இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பெரியார் தமிழரா, பெரியார் கன்னடரான்னு பேசுகிறாரு. இப்போ முதல்ல அதுதான் அவங்க கொள்கையாக இருந்தால் இவரை முதல்ல புறக்கணிக்கணுமே. இவர் நாம் தமிழர்னு சொல்ல இவரை புறக்கணிச்சுக்கணுமே. இவர் தமிழரே கிடையாது. இவருடைய அளவுகோல் பிரகாரம், நம்ம அளவுகோல் பிரகாரம் கேட்டால் இவர் தமிழர் தான், தமிழ் பேசுகிறார். யாரெல்லாம் தமிழ் பேசுகிறாங்களோ அவரை மாதிரி பார்க்கல. முஸ்லீமாக இருந்தவன் தமிழ் பேசுனா அவன் தமிழன் தான், கிறிஸ்துவராக இருந்து தமிழ் பேசுனா தமிழர் தான், பிராமணராக இருந்து தமிழ் பேசுனா அவரும் தமிழர் தான். தமிழை ஏற்றுக்கிட்டாங்கன்னா தமிழர்னு சொல்லணுமே தவிர அது வந்து இனத்தை குறிக்காது. இனத்தை குறிக்க பிராமண தமிழர் ஏற்றுக்கிறாரு, அவங்கள மட்டும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் திராவிடம்ங்கிறது தான் என்னது, இனத்தை குறிக்கிறது. பிராமணன் வந்து திராவிடன் ஆக முடியாது. பிராமணன் தமிழன் ஆக முடியும். பிராமணன் ஏன்னா தமிழன்கிறது மொழியை கற்றுக்கிட்டால் பிராமண தமிழராக முடியும். முஸ்லீம்ங்கிறவன் வந்து இப்போ மொழியில் பேசினான்னு சொன்னால் அவன் அரபு நாட்டில் வந்திருந்தவன். நாங்கள் வந்தது கிடையாது, இங்கே உள்ள ஆளுக்கு தான். ஒரு பேச்சுக்கு அரபு நாட்டில் வந்து ஒருத்தன் இங்கே தங்கி தமிழை படித்து தமிழ் பேசினா அவன் யார்? அவன் தமிழ் தான். அந்த மொழியை பேசினா தமிழன்கிறது. திராவிடம்ங்கிறது தான் இனத்தை குறிக்கிறது. அது இனத்தை அவன் எந்த ஜாதியில் இருந்தாலும் என்னவா இருந்தாலும் ஒரு ஆரியன்கிறது வேற இனம்,
திராவிடன் வேற இனம். அவன் ஆரியன் வந்து எந்த காரணத்தினா திராவிடன் ஆக முடியாது. அப்போ இங்கே தான் வழங்குது திராவிடம் தான் முக்கியமான விஷயம். நம்மளை வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது வந்து இந்த தீண்டாமை இதுலேருந்து விடுவிக்கக்கூடியது வந்து ஆரியம் திராவிடம்ங்கிற டாபிக் தான் இருக்கணும். அதனால் திராவிடத்தை எடுத்தாங்க கையில். தமிழர் முன்னேற்ற கழகம்னு அவங்க ஆரம்பிக்கலை. திராவிடன் எடுத்தது காரணம் என்னன்னா தமிழன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. தமிழன்னு சொன்னால் பிராமணன்லாம் வந்துடுவான். பிராமணன்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் திராவிடன்னா பிராமணன் வர முடியாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார்ல, அதை தமிழர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார்னு வைங்க. அதில் இந்த பிராமணன்லாம் வருவான்ல. நானும் தமிழன் தான் பேசுகிறேன்ட்டு என்ன செய்வார், வெங்கட்ராமன் வருவார். அப்போ வந்து அவங்களாம் வருவார்ல, அவங்களாம் தமிழ் தானே பேசுனாங்க. அப்போ பிராமணர்களை வரக்கூடாது என்பதற்குத்தான், ஆரியர் வரக்கூடாது என்பதற்கு தான் திராவிடத்தை போட்டாங்க. அப்போ தமிழர் என்று சொல்வதை விட திராவிடம் என்று சொல்வது தான் அந்த ஒரு இன அடிப்படையில் சிறந்த ஒரு சொல்லாடல். நம்மளை பிரித்து காட்டுவதாக இருந்தால், இந்த இதில் நாங்கள் சேர்ந்தவங்க இல்லை, இந்த தீண்டாமை இதுக்கெல்லாம் நாங்கள் எதிரானவர்கள் நீங்கள் பிரித்து காட்டுவதாக இருந்தால் ஆரியன்கிற சொல்லு தான் உங்களை பிரித்து காட்டுமே தவிர, தமிழனில் எல்லாம் இருப்பான். கண்டிப்பாக தமிழனில் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் இருப்பான், இல்லாதவன் இருப்பான், முஸ்லீம் இருப்பான், கிறிஸ்தவன் இருப்பான், ஐயர் இருப்பான், யார் வேண்டாலும் இருப்பாங்க. வழங்குதா? பௌத்தர் கூட இருப்பாங்க, சீக்கியர் கூட தமிழ் பேசினா தமிழராக இருப்பாங்க. அதனால் தமிழன் என்பது வந்து பிரித்து காட்டுற இனமாக சொல்லவே கூடாது. பிரித்து காட்டுற இனமாக பேசுனா திராவிடத்தை அதைத்தான் ஒழிக்கணுங்கிறாங்க. திராவிடம் தான் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அதனால தான் தமிழன்கிற எடுக்கிறார். அது ஒரு விஷயம். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது கிட்டத்தில் தேனியில் கம்பத்தில் ஒரு போராட்டம் பண்ணாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் போய் பேசுகிறாரு. அது பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் திரள் இருக்கிறாங்க. அதில் என்ன பேசுகிறாருன்னா, நீ உன்னை சிறுபான்மைன்னு ஏமாத்துகிறார்கள். ஆமாம், நீ பெரும்பான்மை எவனா சிறுபான்மை செருப்பை கழட்டி அடி அப்படின்னு சொன்னார். அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய முஸ்லீம்களை வந்து வஞ்சிக்கிற ஒரு வார்த்தை. நாங்கள் சிறுபான்மைங்கிறது தான் யதார்த்தமாக உள்ள நிலைமை. மதத்தின் அடிப்படையில் கம்மியாக இருக்கிறவங்க சிறுபான்மை, அவ்வளோதான். அதிகமாக இருக்கிறவங்க பெரும்பான்மை. நாங்கள் கம்மியாக இருக்கிறோமா அதிகமாக இருக்கிறோமா? கம்மியாக இருக்கிறோம். அப்போ அது சிறுபான்மை ஏன் அப்படி பேசுகிறோம்னு கேட்டால், பெரும்பான்மை மக்கள் வந்து சிறுபான்மை உரிமையை பெரும்பாலும் பறிச்சிருவாங்க. அந்த சிறுபான்மை இருக்கிறவங்களாம் அவங்க தான் எடுத்துக்கிறவாங்க. சிறுபான்மைக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் சிறுபான்மைக்குன்னு அரசாங்கத்தில், ஐநா சபையில் எல்லாத்துலேயுமே சிறுபான்மையினருக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறாங்க. சிறுபான்மையினர் நலனுக்காகவே ஒரு நாள் கொண்டாடுற அளவுக்கு உள்ள ஏற்கப்பட்ட ஒரு தத்துவம். இவர் என்ன செய்கிறாருன்னா, சிறுபான்மை இல்லைங்கிறார். நாங்கள் சிறுபான்மைங்கிற காரணத்தினால தான் அந்த 3.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்குது. அது நாங்கள் சிறுபான்மை இல்லைன்ட்டோம்னா மொத்தத்தில் சேர்த்து விட்ருவாங்க, எங்களுக்கு கிடைக்காது. ஏற்கனவே 30% பிற்பட்டோருக்கு இருந்துச்சுல, அந்த 30%த்தில் முஸ்லீம் இருந்தாங்க, முஸ்லீமுக்கு கிடைக்கல. அதனால தான் தனியாக கொடுக்க வேண்டியது. தனியாக கொடுங்க. கிறிஸ்தவர்களுக்கு கலைஞர் கொடுக்கும்போது வேணான்ட்டாங்க. அவங்க வேணான்ட்ட காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் இருப்பது லாபகரமானது. ஆமாம், கொஞ்சம் படித்து அவங்க இல்லை படிச்சன்னு இல்லை, அவங்க வந்து ஜாதியில் வந்து வந்துடுவாங்க. நாடார்னு உங்களுக்கு வந்து நாடாருங்கிற அடிப்படையில் கிடைச்ச இடஒதுக்கீடு ஜாஸ்தி அவங்களுக்கு. அதை இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்னு கிடைக்கிறது கம்மியாக போயிடும். அவங்க இந்த 3 நம்ம வாங்கிட்டோம்னா முஸ்லிம்ஸ்க்கு மதங்கிற கான்செப்ட் மட்டும்தான், எங்களுக்கு கூட கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு வந்து அதை ஏற்றுருந்தாங்கன்னு சொன்னால் 3 தான் கிடைக்கும். ஆனால் ஏற்றுக்கலன்னு சொன்னால் அந்த நாடார்னு வரக்கூடிய இந்துக்களுக்குள்ளலாம் 7% கிடைச்சி போயிடும் உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது. அதிகமான கிறிஸ்தவர்கள் நீ படித்தவங்களாக இருக்கிறாங்க. முஸ்லீமோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய பன்மடங்கு கல்வி நிறுவனங்களை வைத்து படித்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பயன் தரல. ஏன்னா கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கிற காரணத்தினால அவங்க அந்த ஒவ்வொரு ஜாதியோட அடிப்படையில் அவங்க இடஒதுக்கீடு நுட்பமான பார்வை தான் நீங்கள் சொல்லி. ஆமாம், அதனால அது கிடைச்சிருக்கோம். அதனால மறுத்தாங்க, நல்லா யோசிச்சு தான் மறுத்தாங்க. நாம் இன்னைக்கு நிறைய நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7% 3 சொல்லி ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிட்டோம்னா நீ கிறிஸ்துவன் பிரிச்சிருவாங்க. இப்போ அவங்க கிறிஸ்தவன் பிரிக்க மாட்டாங்க, நாடாரில் உடையாந்துருவாங்க. அவங்க கிறிஸ்தவன் சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது நான் நாடாரு, நான் வன்னிய கிறிஸ்தவர், கிறிஸ்துவ வன்னியர்னு அப்படி அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஜாதியை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் அது அவங்க நஷ்டம். அது 3ங்கிறது எங்களுக்கு லாபம். முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தின் இவர் மைனாரிட்டின்னு சொல்லாதங்கிறார். அரசியல் உரிமைகளை பறிச்சுட்டு அப்படி சொன்னா அரசியல் மட்டும் இல்லை, கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகள் எல்லாமே எல்லாம் பாதிக்கப்படும். எல்லாம் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை நமக்கு நன்மை மாதிரி சொல்றாரு. நீ உன்னை சிறுபான்மை யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்படின்றதுனால என்ன எனக்கு நன்மை? நான் சிறுபான்மையா இருக்கிற ஒருத்தன் நான் சிறுபான்மை இல்லைன்னு நினைச்சா அவனுக்கு என்ன நன்மை? அவனுக்கு எந்த நன்மை இல்லை, கேடுதான் அவனுக்கு. சிறுபான்மை நான் கம்மியாக தாங்க இருக்கிறோம், நீங்கள் பெரும்பான்மையாளுக்கு பார்த்து செஞ்சால் தான் உண்டுங்கிறது தான் யதார்த்த நிலைமை. பெரும்பான்மை மக்கள் நமக்குன்னு சிலதை விட்டு தந்தால் தான் அது கிடைக்க முடியும். அதனால தான் இடஒதுக்கீடுக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணோம், அவ்வளோ மக்கள் ஆதரிச்சாங்க. அந்த இடஒதுக்கீடெல்லாம் தப்புங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் எங்களை பொருளாதார ரீதியாக வீழ்த்துறது, மத அடிப்படையில் வீழ்த்துறது, முஸ்லீமை வெளியே தள்ளுவது. டார்கெட்டே முஸ்லிம்ஸ் தான் பார்க்குறீங்க. முஸ்லீம் தான் டார்கெட்டே, முஸ்லீம் தான். பெரிய திராவிடத்தை அழிக்கணும், முஸ்லீம் அழிக்கணும். அதே தான். ஆமாம், முஸ்லீம் திராவிடத்தை அழிப்பதை விட முஸ்லீம் அழிக்கிறது அதுதான் டார்கெட். ஏன்னா அதில் அந்த ஆவணத்தில் வந்து திராவிடத்தை அவ்வளோ ஜாஸ்தியாக சொல்லலை. அவங்க சொல்வதெல்லாம் முஸ்லீமையும் கிறிஸ்தவனையும் ஏமாத்துங்கிறது தான் அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை சைவம்ங்கிற பேரில், சைவ மதம்ங்கிற ஒரு பேரில், வீர சைவம்ங்கிற பேரில் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஏற்றுக்கிற வச்சிரு. அப்போ நம்ம முஸ்லீமையெல்லாம் இந்துன்னு சொன்னால் வரமாட்டான், வீர சைவம்னு அது வேறு புது மார்க்கம்னு நினச்சி வருவான். அவன் இந்துக்களையும் தானே கூப்பிடுறேன்னு ஒரு சொல்லிக்கலாம்ல. இந்துவையும் நான் வீர சைவத்துக்கு அழைக்கிறேன்னா அவன் என்ன பேர் தான் மாறும், அதே தான் செய்ய போகிறான். இந்துவா இருந்து செஞ்சது மாறுதல் கிடையாது. ஒரு மாறுதல் கிடையாது. லைஃபே எல்லாமே மாறி போயிடும். கலாச்சாரம், பண்பாடு அனைத்தும் மாறி போயிடும். அப்போ எங்களுடைய எல்லாத்துலேயும் தலையிட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் எடுப்பாரையானால் நாங்கள் அதை சீரியஸாக தானே எடுக்கணும். அந்த ஒரு இதில் தான் நாங்கள் கடுமையான நிலைப்பாட்டை இவருக்கு எடுக்கிறோம். பெரியார் விஷயத்தை சொன்னதில் இது வந்து பெரியாருக்கு அவ்வளோ விஷயம் கிடையாது. இவர் நம்மளை ஒவ்வொரு வகையாக தள்ளிக்கிட்டே வர்றாரு. முஸ்லீம்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி ஒன்றுமில்லாத நிலையை தள்ளணுன்றதுக்கு பிளான் பண்ணி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அது சந்தேகப்பட்டதை இவ்வளோ வருஷம் 14 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் பச்சையாக டிக்ளேர் பண்ணிட்டார். ஆர்எஸ்எஸ் பெரியாரை விட ஆர்எஸ்எஸ் மேலு. என்ன ராஜா ராஜா தான் பேரறிஞர், அண்ணா கிடையாது. பேரறிஞர் ராஜா, பேரறிஞர் அண்ணா கிடையாது, ராஜா தான் பேரறிஞர் அப்படிங்கிறாரு. அது பிரசாந்த் கிஷோரை விட பாண்டே தான் பெரிய யாருன்னு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. பச்சையாக வந்துருச்சு, பச்சையாக சொல்லிட்டு இனிமேல் பாதையெல்லாம் அப்படி தான் போகும். இதுக்கு பிறகும் அதில் போயிட்டு முஸ்லீம்கள் எவனா ஆதரிச்சான்னு சொன்னால் அவனோட ஒரு இன துரோகி, சமுதாய துரோகி, ஒரு மடையன் யாருமே இருக்க முடியாது. முஸ்லீம்னு சொல்லி கொண்டு இவ்வளோ பச்சையாக நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். இந்த நேரத்துலையும் மௌனம் காத்தாங்கன்னா எப்படின்ற சிந்திச்சு பார்க்க ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இவர் வந்து பொது இடங்களில் போதையோடு வர்றாரு. இவர் எப்பவும் போதையில் இருப்பாருங்கிறது அவர்கிட்ட இருந்து விலகிய சகோதரர்லாம் சொல்கிறார்கள். அதனாலே விலகியிருக்காங்க நிறைய சகோதரர்கள். தங்கும்போது தனியாக ரூம் போட சொல்லிட்டு தனியாக எனக்கு தனி வாங்கி அடிப்பார், அதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி சுபவி போன்றவர்கள்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. இவரை பற்றி மது போதையில் உள்ளவருங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது ரகசியமாக உள்ள ஒரு விஷயம். இவர் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு தண்ணியோடு வர்றாரு. செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அந்த லாங்குவேஜ், அந்த பேசுகிற விதத்தை பார்த்தீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 5 வீடியோ உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அதாவது அந்த போதையில் கொடுத்த பேட்டி, போதை அந்த நல்லா பார்த்தாலே தெரியும், அது போதையில் தான் சொல்கிறாரு, நாக்கு குளறி பேசுகிறாரு. அப்போ ஒரு தலைவன்கிறவன் இப்போ எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் மது அருந்துவாங்க. ஏன்னா முஸ்லீம்களில் தான் பெரும்பாலும் தவிர்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு மார்க்க ரீதியாக பெரிய தடை இருக்குது. அது ஒரு தப்பு, ஹராம், தடை செய்யப்பட்டது. பயத்துக்காண்டி, மறுமை பயத்துக்காண்டி மார்க் இருப்பாங்க. கட்டுப்பாடா இல்லைனாலுமே வேணா மறுமையில தடை செய்யப்பட்டது, அதுக்காக குடிக்காமல் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அது தடை இல்லை. குடிச்சா என்னங்கிற ஒரு எவன் குடிக்காமல் இருக்கான், உலகம் பூரா குடிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய தலைவர்களும் குடிக்கக்கூடியவங்க லிமிட்டாக குடிப்பாங்க. குடிக்கக்கூடிய இங்கே வந்து லிமிட்டுக்கு மேலே குடிப்பாங்க. அந்த ஒரு வித்தியாசம் தான். தவிர குடிங்கிறது அனுமதிக்கப்பட்டதாக வேறு சமுதாயங்களில் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் பொது இடத்துக்கு வரும்போது குடிச்சிட்டு வருவார்கள் ஏன்னா யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு மக்கள்கிட்ட பேச வரும் பொழுது, உரையாட வரும் பொழுது, செய்தியாளர் சந்திக்க வரும் பொழுது அந்த இடத்துலையும் போதையோடு போதை இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லாமல் போதையில் வந்து நின்று கொண்டு அந்த போதைக்காரன் தடுமாறுற மாதிரி வாய் குளறி பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தலைவனுக்கு ஒரு ஏற்ற பொதுவான மக்களாவது இவரை ஏற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. அதை விட முக்கியமாக என்னன்னு கேட்டால் அந்த மாற்றி பேசுறதுக்கு பாருங்க. மாற்றி பேசுறதுல வந்து இவரை மாதிரி பொய் சொல்லக்கூடியவர் ஒரு எங்கள் மேட்டரை விட்டுருவோம். பொதுவான மக்களுக்கு சொல்கிறேன். பொதுவான மக்களுடைய பார்வையில் இப்படி ஒரு பேசக்கூடிய ஒருத்தனை எப்படி நம்ம வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வது? அதாவது என்ன செய்வார்னு கேட்டால், சிவகங்கை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சிவகங்கை ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போய் நான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார். சிவகங்கை மாவட்டமே அப்போ இல்லை. அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் தான் இருக்கு. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டம். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகம் கிடையாது. எங்கள் ராமநாதபுரத்தை மாவட்ட ஆட்சியர் வந்து மதுரையில் தான் இருப்பார். ஓகே. இப்போ ராமநாடுக்கே வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் கிடையாது அந்த காலத்தில். எம்ஜிஆர் வந்து அதை பிரித்த பிறகு தான் ராமநாடு சிவகங்கைன்னு 83, 84 அப்போ தான் பிரிக்கிறாங்க.
அப்போ ராமநாடுக்கே எங்கள் தலைமையகம் இல்லாத நேரத்தில் இல்லாத சிவகங்கை மாவட்டத்தில் போராட்டம் பண்ணேன்னு துணிஞ்சு சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ நம்மளையெல்லாம் கிறுக்கனாக்குறாருன்னு வழங்கணுமா இல்லையா? இல்லாத ஒன்று இருக்கிற இந்திரா காந்தி பிறந்தப்போ நான் சின்ன பிள்ளை, நான் 5 வயசு பையனாக இருந்து அழுதுங்கிறாரு. இந்திரா காந்தி இறக்கும்போது இவருக்கு வயசு 18. 84 தானே? ஆமாம், இவர் 18 வயசு ஆகுது. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கேன். 18 வயசுல உள்ள சம்பவத்தை எப்படி சொல்றாருன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்திரா காந்தி இறந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் அழுதேங்கிறாரு. அப்போ இதை பார்த்தா அவன் சிந்திக்கணும், நாம் தமிழர் இருக்கவங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்மளை கிறுக்கணும், பொய் சொல்லி ஏமாத்துறானே. இந்த பொய் சொல்லி ஏமாத்துற ஒரு ஆள் பின்னாடி நம்ம போகலாமான்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்படி பொய்னா 1-2 பொய் கிடையாது. அதே மாதிரி பிரபாகரனை பற்றி சந்திக்கிறார்ல, அந்த சந்திப்பை பற்றி அவர் சொல்கிறார். இது முக்கியமான பாயிண்ட். அந்த சந்திப்பை பற்றி ஒரு செய்தியாளர்கிட்ட நான் போனோம், சந்தித்தோம் அப்படின்னு சந்திச்சுட்டு அதை சொல்லும்போதே நான் பிரபாகரனை உங்களை சந்தித்ததை பிரபாகரன்ட்டு சொன்னாராம். உங்களை சந்தித்ததை நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதை மறுக்கிறாங்கன்னு இவர் பிரபாகரன்ட்டு கேட்டாராம். அது கலங்காத, கல்லை தூக்கி போட்டால் கல்லு கீழே தான் போகணும், ஏதோ உதாரணம் சொன்னார்ன்னு ஒரு நியாயப்படுத்தி இந்த மாதிரி விமர்சனத்துக்கு பயப்படாதுன்னு சொன்னாருன்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்லிங்கன்னா சந்திக்கலன்னு தெரியுது. ஏன்னா அவர் சந்திக்கும் போது எந்த விமர்சனமும் வரல, சந்தித்ததை மக்கள்கிட்ட சொல்லும்போது விமர்சனம் வருது. 2ஆம் முறை சந்தித்தா தான் இதை கேட்க முடியும். பிரபாகரனை ஒருக்கா சந்திக்கிறாரு, ஒருக்கா சந்திக்கும் போதே நான் போய் மக்கள்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்கிறார். இப்படி அவனா சொல்லுவானா? பல சமயங்கள் உங்க மேல விமர்சனமா வருது. பிரபாகரனுடனான உங்களுடைய சந்திப்பை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்க. அதுல மிகைப்படுத்தி சொல்ல முடியாது இளைவரை, மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா போராளிகளும் இறந்து போகல. தலைவர் கூட அதை போய் சொல்ல முடியாது, மிகைப்படுத்த முடியாது. சும்மா பேசுவாங்க, சிலர் பேசுவாங்க, விமர்சிக்கணும். அதை நான் சொன்னல, நான் எங்கள் தலைவர்கிட்ட இப்படிலாம் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு நான் சொல்லும்போது நான் எங்கள் தலைவர்கிட்ட இப்படிலாம் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு நான் சொல்லும்போது அவர் சொன்ன பதில், விமர்சனம்ங்கிறது வெறும் சொற்கள் தானேப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வைரக்கல்லை விட்டு எறிஞ்சால் எடுப்போம், வெறுங்கல்லை விட்டு எறிஞ்சால் தடுப்போம், அவ்வளோதான். இவர் பிரபாகரனை சந்திக்கும் போதே சொல்றாரு, சந்தித்ததே ஒரு முறை தானே, ஒரு முறை தான் சந்திச்சது. உங்களை சந்தித்ததை பற்றி சொன்னால் நம்ப மாட்டேன் என்கிறார்கள்னு நான் பிரபாகர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு அறிவுரை சொன்னார், கவலைப்படாதப்பா, விமர்சனம் தான் வரத்தான் செய்யும்னு எனக்கு சொன்னார்னு சொல்றாரு. இதுலயே போய் சொல்றவங்களுக்குதான் இல்லையா? அந்த வீடியோ நீங்க பாருங்க. அவ்வளோ டேஞ்சரா தமாசா இருக்கு. கேட்டீங்கன்னு சொன்னா இப்படியுமா ஒருத்தன் மக்களை ஏமாத்துவாங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சொன்னது அப்படி மறுப்பார். அதாவது இப்போ கருணாநிதி அண்ணாதுரைலாம் பிச்சைக்கார பையன் ஒரு மேடையில் பேசியிருப்பார். அவனெல்லாம் அந்த அண்ணாதுரை கருணாநிதி மாதிரி பிச்சைக்கார பையங்க அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருப்பார். நாங்க எப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளை இல்ல, இந்த பிச்சைக்கார பிள்ளை இல்ல. அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அந்த பேசுனதை பற்றி ஒரு செய்தியாளர் கேட்பார். என்னதான் இருந்தாலும் அண்ணா கருணாநிதி பெரிய நாட்டு முதலமைச்சராக இருந்தவங்களை போய் பிச்சைக்கார பையன் நீங்கள் சொல்லலாமா? இவ்வளோ அநாகரிகமாக பேசுவது சரியானவனா? கிடையாது, நான் பேசுனது கிடையாது. நீங்க இருந்தீங்கன்னா பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை கருணாநிதி அப்படிங்கிறதுலாம் அவங்க மாபெரும் தலைவர்னு போட்டுட்டு பிச்சைக்கார பையன் சொல்றது சரியானதா இருக்கும். பிச்சைக்கார பையன் நீங்க சொல்லிருக்கீங்க, வீடியோல இருக்குது, பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை பெரிய இவங்க எல்லாம் படிக்க வச்சாங்க நம்மள அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்.